தமிழ் சினிமாவில் பேய் படங்களுக்கான வரவேற்பு அதிகரித்ததில் ராகவா லாரன்ஸ்க்கு முக்கிய பங்கு உண்டு. அவர் நடிப்பில் உருவான முனி திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் இரண்டாம் பாகத்தை போல காஞ்சனா என்ற திரைப்படத்தை இயக்கி அவரே நடித்திருந்தார். இந்த படத்திற்கு கிடைத்த வரவேற்பால் தொடர்ந்து அதன் அடுத்தடுத்த பாகங்கள் வெளியாகி எல்லோரிடமும் நல்ல வரவேற்பு பெற்றது. கடைசியாக வெளியான காஞ்சனா 3ஆம் பாகம் 100 கோடிகளுக்கு மேல் வசூலை வாரி குவித்தது. இதனால் 4ஆம் பாகம் கொடுக்கும் வேலைகளை தொடங்கியிருந்தார் ராகவா லாரன்ஸ். சில மாதங்களாக இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் பணிகள் நடைபெற்று வந்தன. தற்பொழுது அதனை முடித்து படப்பிடிப்பு தொடங்க வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க உள்ளார். மேலும் இன்னொரு பாலிவுட் ஹீரோயின் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது. சமீபத்தில் இதன் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த படத்தில் ஸ்பெஷல் கெஸ்ட் ரோலில் தளபதி விஜய் நடிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பிறகு எந்த படத்திலும் நடிக்க மாட்டேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டார். ஆனால் ஒரு சில படங்களில் கெஸ்ட் ரோலில் நடிப்பதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. விஜயும் லாரன்ஸும் நெருங்கிய நண்பர்கள். விஜய் கட்சி தொடங்கியதற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை அப்பொழுதே தெரிவித்திருந்தார். ஏற்கனவே லாரன்ஸ் விஜய் அம்மாவிற்கு கட்டிய சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். விஜய் மற்றும் ராகவா லாரன்ஸ் இணைந்து திருமலை திரைப்படத்தின் ஓபனிங் பாடலில் நடனம் ஆடியிருந்தனர். தற்பொழுது காஞ்சனா 4ஆம் பாகத்தில் சர்ப்ரைஸாக விஜய் என்ட்ரி கொடுத்தால் படத்திற்கான வரவேற்பு பெரிய அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.